கரடிகளை அழிக்க அனுமதி அளித்தது ஜப்பான். காரணம் இதுதான். இஸ்ரேலின் பதிலடியை எதிர்பார்த்து ஈரானிய கடற்படை மேற்கொண்டுள்ள நடவடிக்கை. இஸ்ரேல் மீதான தாக்குதல் தொடர்பில் ஈரான் ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு. மியன்மாரில் 15 இலங்கை கடற்றொழிலாளர்களுக்கு பொது மன்னிப்பு. ஈரான் மீதான தாக்குதல் தொடர்பில் இஸ்ரேலின் முடிவு. ஈரானுக்கு பொருளாதார தடை, அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் எடுத்த முடிவு. கனடாவில் அரசாங்க ஊழியர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்த அரசாங்கம். ஆப்கானிஸ்தானில் கொட்டித் தீர்த்த கனமழையில் சிக்கி 33 பேர் பலி. குறைந்துள்ள கச்சத்தீவு பிரச்சினைகள், இந்திய தரப்பு கருத்து. இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா அமைப்பு ராக்கெட் தாக்குதல், 11 பேர் காயம். உக்ரைன் மீது ரஷ்ய ஏவுகணைகள் தாக்குதல், 17 பேர் பலி. இஸ்ரேல் தன்னை தற்காத்துக் கொள்ள அதன் சொந்த முடிவை எடுக்கும், பெஞ்சமின் நெத்தன்யாகு. பயங்கரவாதிகளை ஒழிப்பது குறித்து மோடியின் பேச்சு தொடர்பாக அமெரிக்கா கருத்து. குறைந்துள்ள கச்சத்தீவு பிரச்சினைகள், இந்திய தரப்பு கருத்து. சுமார் 10 வருடங்களுக்கு முன்னர் தமிழக கடற்றொழிலாளர்கள் கச்சத்தீவு பகுதியில் எதிர்கொண்ட பிரச்சினைகள் தற்போது குறைந்திருப்பதாக இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா சென்னையில் இடம்பெற்ற பாரதிய ஜனதா கட்சியின் கலந்துரையாடல் ஒன்றின் போதே அவர் மேற்கண்ட கருத்தை வெளியிட்டுள்ளார். மேலும் கருத்து வெளியிட்டவர், 10 வருடங்களுக்கு முன் காங்கிரஸ் அரசாங்கம் பதவியில் இருந்தபோது தமிழக கடற்றொழிலாளர்கள் கச்சத்தீவு பகுதியில் எதிர்கொண்ட பிரச்சினைகள் தற்போது குறைந்துள்ளது. இதற்கு இலங்கையுடன் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட சிறந்த உறவுகளே காரணமாகும். கச்சத்தீவு எனப்படும் பகுதியானது இலங்கைக்கு இந்தியாவின் ராமேஸ்வரத்துக்கும் இடையில் அமைந்திருக்கின்றது. எனவே அது இந்திய இலங்கை கடற்றொழிலாளிகளின் பாரம்பரிய கடற்றொழில் செய்யும் பிரதேசமாக காணப்பட்டது. இந்த நிலையிலேயே இந்தியா இலங்கை கடற்பிரதேச உடன்படிக்கையின்படி அப்போதைய இந்திய காங்கிரஸ் அரசாங்கம் அதனை இலங்கையின் எல்லைக்குட்பட்டதாக ஏற்றுக்கொண்டது என குறிப்பிட்டுள்ளார். ஆப்கானிஸ்தானில் கொட்டித் தீர்த்த கனமழையில் சிக்கி 33 பேர் பலி. ஆப்கானிஸ்தானில் பெய்த கனமழைக்கு தற்போது வரை 33 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டு செய்தி தொடர்பாளர் அப்துல்லா ஜனன் சைக் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் அங்குள்ள மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் 150க்கும் மேற்பட்ட கால்நடைகள் உயிரிழந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சுமார் 800 ஹெக்டேர் விவசாய நிலங்களும் சாலைகளும் சேதமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. வெள்ள சேதம் குறித்து ஆப்கானிஸ்தான் இயற்கை பேரிடர் மேலாண்மைக்கான மாநில அமைச்சரகத்தின் செய்தி தொடர்பாளர் அப்துல்லா ஜனன் சைக் தெரிவிக்கையில், ஆப்கானிஸ்தானின் பருவமழைக்கு ஏற்பட்ட கடும் வெள்ளத்தில் சிக்கி கடந்த 3 நாட்களில் 33 பேர் உயிரிழந்திருக்கின்றனர், 27 பேர் காயமடைந்திருக்கின்றனர். தலைநகர் காபூல் மற்றும் பல மாகாணங்களில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. மேலும் சில நாட்களுக்கு ஆப்கானிஸ்தானின் 34 மாகாணங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என வானிலை மையம் தெரிவித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் மீதான தாக்குதல் தொடர்பில் இஸ்ரேலின் முடிவு. ஈரான் தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பது தொடர்பாக இஸ்ரேல் தெளிவான முடிவு செய்துள்ளதாக பிரித்தானிய வெளியுறவு அமைச்சர் டேவிட் கேமரூன் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலின் செய்தியாளர்களிடம் பேசிய போதே அவர் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். ஈரானின் ஆளில்லா விமானம் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் முடிவை இஸ்ரேல் எடுத்துள்ளது என்பது தெளிவாகிறது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இஸ்ரேலியர்கள் உடனே பதில் தாக்குதல் நடத்தாவிட்டாலும் அவர்கள் பதிலடி கொடுக்க தயாராகிறார்கள் என அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை பிரித்தானியா ஈரானுக்கு எதிராக பொருளாதார தடைகளை விதிக்க எதிர்பார்ப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கனடாவில் அரசாங்க ஊழியர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்த அரசாங்கம். கனடாவில் அரசாங்க ஊழியர்களுக்கு அதிர்ச்சி தகவல் ஒன்றை அரசாங்கம் வெளியிட்டுள்ளது. எதிர்வரும் 4 ஆண்டு காலப்பகுதியில் சுமார் 5000 அரசாங்க ஊழியர்கள் பணிகளை இழக்க நேரிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்டத்தில் இந்த ஆட்குறைப்பு குறித்த யோசனை முன்மொழியப்பட்டுள்ளது. நிதி அமைச்சரும் பிரதமருமான கிறிஸ்டியா பிரில்லான் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். செலவுகளை குறைக்கும் நோக்கில் இவ்வாறு ஆட்குறைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பதவி விலகல்கள் மற்றும் ஓய்வு பெறுதல்கள் போன்ற சந்தர்ப்பங்களில் புதிதாக ஆட்சேர்ப்பு செய்யாத ஆளணிவள எண்ணிக்கையை வரையறுப்பதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இவ்வாறு அரசாங்க ஊழியர்களின் எண்ணிக்கையை குறைப்பதன் மூலம் $4.2 பில்லியன் சேமிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
இஸ்ரேலின் பதிலடியை எதிர்பார்த்து ஈரானிய கடற்படை மேற்கொண்டுள்ள நடவடிக்கை. இஸ்ரேலின் பதிலடியை எதிர்பார்த்து ஈரானின் கடற்படை ஈரானிய வணிக கப்பல்களை செங்கடலுக்கு அழைத்துச் செல்வதாக அந்த நாட்டின் கடற்படை தளபதி சஹ்ராம் ஈரானி தெரிவித்துள்ளார். அத்துடன் ஜபரான் போர்க்கப்பல் ஏடன் வளைகுடாவில் உள்ளதாகவும் இதன்போது குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மற்ற நாடுகளின் கப்பல்களை பாதுகாப்பாக அழைத்துச் செல்ல ஈரான் தயாராக இருப்பதாகவும் சஹ்ராம் ஈரானி குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலடி தொடுக்க தயாராகி வரும் ஈரான் இதுகுறித்து இன்று மீண்டும் இஸ்ரேலின் போர் அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. ஈரானிய படையினருடன் ஹவுதி படையினர் இணைந்து இஸ்ரேலுடன் தொடர்புடைய சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியதால் உலக வர்த்தகத்திற்கு இடையூறு ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் தன்னை தற்காத்துக் கொள்ள அதன் சொந்த முடிவை எடுக்கும். பெஞ்சமின் நெத்தனியாகு. சிரியாவில் உள்ள ஈரான் தூதரகம் தாக்கப்பட்டதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஏவுகணைகள் ஆளில்லா விமானங்களை கொண்டு ஈரான் அதிரடி தாக்குதல் நடத்தியது. எனினும் அமெரிக்கா உதவியுடன் தாக்குதலை இஸ்ரேல் முறியடித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் ஒரு முறை தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேல் மீது கொடூர தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் எச்சரித்துள்ளது. இதனால் மத்திய கிழக்கு பகுதியில் போர் ஏற்படுவதற்கான பதற்றம் அதிகரித்து காணப்படுகிறது. ஈரானை எந்நேரமும் இஸ்ரேல் தாக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இஸ்ரேல் தன்னை தற்காத்துக் கொள்ள தனது சொந்த முடிவை எடுக்கும் என்று அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு சூளுரைத்துள்ளார். இது தொடர்பாக அமைச்சரவை கூட்டத்தில் பேசிய அவர், இஸ்ரேல் தனது நட்பு நாடுகளின் ஆலோசனைக்கு முரண்பட்டாலும் இஸ்ரேல் தனது சொந்த முடிவுகளை எடுக்கும், தன்னை பாதுகாத்துக் கொள்ள தேவையான அனைத்தையும் செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனியின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை சந்தித்த பின்னர் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் நெத்தனியாகு இதனை தெரிவித்துள்ளார். முன்னதாக ஜெர்மனியும் இங்கிலாந்தும் ஈரானின் தாக்குதலுக்கு பிறகு நிதானத்தை கடைபிடிக்குமாறு இஸ்ரேலுக்கு அழைப்பு விடுத்திருந்தன. ஈரானுடைய எந்தவொரு கூடுதல் நேரடி பகைமையையும் மத்திய கிழக்கில் முழுமையான போருக்கு வழிவகுக்கும் என்றும் எச்சரித்துள்ளன. இருந்தபோதும் ஈரானுக்கு தக்க பதிலடி கொடுக்க உள்ளதாக இஸ்ரேல் உறுதியாக தெரிவித்துள்ளது பதற்றத்தை அதிகரித்துள்ளது. பயங்கரவாதிகளை ஒழிப்பது குறித்து மோடியின் பேச்சு தொடர்பாக அமெரிக்கா கருத்து. கடந்த 11ஆம் தேதி உத்தரகாண்ட் மாநிலம் ரிஷிகேஷ் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்காக பாஜக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் பயங்கரவாதிகள் அவர்களது இருப்பிடத்திலேயே அளிக்கப்படுகிறார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். அதேபோல் மத்திய பாதுகாப்புத்துறை மந்திரி ராஜ்நாத் சிங் செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியொன்றில் பயங்கரவாதம் மூலம் இந்தியாவை நிலைகுலைய வைப்பதற்கு பாகிஸ்தான் முயன்றால் அதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும். பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் கட்டுப்படுத்த வேண்டும். பயங்கரவாதத்தை ஒழிக்க இந்தியாவின் உதவி தேவைப்பட்டால் அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக உள்ளோம் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் பயங்கரவாதிகளை அவர்களது இருப்பிடத்திலேயே அளிப்பது தொடர்பான பிரதமர் மோடி மற்றும் மத்திய மந்திரி ராஜ்நாத் சிங்கின் பேச்சு குறித்து அமெரிக்க அரசின் செய்தி தொடர்பாளர் மேத்யூ மில்லரிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதற்கு பதிலளித்த அவர், அமெரிக்க அரசு இந்த விவகாரத்தில் தலையிடப் போவதில்லை. இருப்பினும் இந்த விவகாரத்தில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அரசுகள் இணைந்து பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண முயல வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் அமெரிக்காவில் வசிக்கும் காலிஸ்தான் பயங்கரவாதி குர்பத்வத் சிங் பன்னூன் மீதான கொலை முயற்சி விவகாரத்தில் இந்தியா மீது அமெரிக்க அரசு ஏன் எந்த தடையும் விதிக்கவில்லை என்ற கேள்விக்கு பதிலளித்த மேத்யூ மில்லர், தடைகளை விதிப்பது தொடர்பாக வெளிப்படையாக எதையும் விவாதிக்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேல் மீதான தாக்குதல் தொடர்பில் ஈரான் ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு. இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலின் மூலம் அந்த நாட்டின் மேலதிகாரத்தை நாம் சிதைத்து விட்டதாக ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி தெரிவித்திருக்கின்றார். ஈரான் இராணுவத்தின் வருடாந்த அணிவகுப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்ட கருத்தை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக மேலும் கருத்து வெளியிட்டவர், ஈரானிய நலன்கள் மீது இஸ்ரேல் சிறிய தாக்குதலை நடத்தினால் கூட ஈரானின் பதிலடி கடுமையானதாக இருக்கும். அத்துடன் இஸ்ரேலுடன் உறவுகளை சீராக்க முயன்ற இஸ்லாமிய நாடுகள் தோல்வியையே சந்தித்துள்ளன. சர்வதேச மக்களின் கருத்துக்கள் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு இஸ்ரேலுக்கு எதிராக உள்ளன. பிராந்தியத்தில் உள்ள நாடுகள் இஸ்ரேலுடன் ஒப்பந்தங்களை செய்து கொள்வதற்கு பதிலாக புலம் வாய்ந்த இஸ்லாமிய சக்திகளை நம்ப வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் எடுத்த முடிவு. இஸ்ரேலின் தாக்குதலுக்கு ஈரான் பதிலடி கொடுத்த நிலையில் ஈரான் மீது பொருளாதார தடை விதிக்கப்படுவதாக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் அறிவித்துள்ளது. இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்றும் மீறி நடத்தினால் விளைவுகள் மோசமாக இருக்கும் எனவும் கூறியிருந்தது. இருப்பினும் இதனை மீறி ஈரான் தாக்குதல் நடத்தியிருந்தது. இந்த நிலையில் தங்களது எச்சரிக்கையை மீறியதற்காக ஈரான் மீது பொருளாதார தடையை அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. இதுகுறித்து அமெரிக்க நிதித்துறை செயலாளர் ஜேனட் எல்லன் குறிப்பிடுகையில், எதிர்வரும் நாட்களில் ஈரானுக்கு எதிராக கூடுதல் பொருளாதார தடைகள் நடவடிக்கை எடுப்போம்.
எந்த மாதிரியான தடைகள் விதிக்கப்படும் என்பது குறித்து விரைவில் விவரங்கள் வெளியாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மியன்மாரில் 15 இலங்கை கடற்றொழிலாளிகளுக்கு பொது மன்னிப்பு. மியன்மாரில் 7 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்ட 15 இலங்கை கடற்றொழிலாளர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. வெளிவிவகார அமைச்சின் ஆலோசனையின் அடிப்படையில் கடற்றொழிலாளர்களுக்கு பொது மன்னிப்பு கோரி தூதரகம் பல கோரிக்கைகளை முன்வைத்ததாக மியன்மாருக்கான இலங்கை தூதர் ஜனக பண்டார தெரிவித்திருக்கின்றார். மியன்மார் பிரதமரையும் சந்தித்து இது தொடர்பாக கோரிக்கை விடுத்த நிலையில் அவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டதாகவும் தூதுவர் பண்டார தெரிவித்துள்ளார். குறித்த கடற்றொழிலாளர்கள் 2023 டிசம்பரில் நாட்டின் கடல் எல்லையை சட்டவிரோதமாக கடந்ததாக மியன்மார் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டனர். அதன்படி இன்னும் சில நாட்களில் அவர்களை இலங்கைக்கு திருப்பி அனுப்ப இலங்கை தூதரகம் நடவடிக்கை எடுக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மியன்மாரின் பாரம்பரிய புத்தாண்டை முன்னிட்டு அந்த நாட்டு அரசாங்கம் 3000 கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கியமை குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதல், 17 பேர் பலி. உக்ரைனுக்கு எதிரான ரஷ்ய படையெடுப்பு 2 ஆண்டுகளை கடந்தும் தொடர்ந்தும் நீடித்து வருகிறது. பல நகரங்களை ரஷ்யா ஆக்கிரமிப்பதும் உக்ரைன் அதை மீட்பதும் பதிலடி கொடுப்பதும் தொடர்ந்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று ரஷ்யாவின் 3 ஏவுகணைகள் உக்ரைனின் செர்னிகிவ் நகர் மீது அதிரடியாக தாக்குதல் நடத்தியுள்ளன. இதில் பொதுமக்களில் 17 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த தாக்குதலில் 3 குழந்தைகள் உட்பட 60 பேர் காயமடைந்ததாகவும் மேயர் அலெக்சாண்டர் லொமேகா கூறும்பொழுது, தாக்குதலில் 8 அடுக்குமாடிகளை கொண்ட ஹோட்டல் உட்பட 10க்கும் மேற்பட்ட கட்டடங்களும் சேதமடைந்து விட்டன என குறிப்பிட்டுள்ளார். 20க்கும் மேற்பட்ட வாகனங்கள், மருத்துவ மற்றும் கல்வி மையங்களும் சேதமடைந்துள்ளதாகவும், அருகேயுள்ள குடியிருப்புகள், அழகு நிலையம், பீர் விற்பனை கடை உள்ளிட்டவை தாக்குதலில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. பெலாரஸ் நாட்டில் எல்லையையொட்டிய செர்னிகிவ் பகுதியில் ரஷ்யா படையெடுப்பின் போது தொடக்கத்தில் படையினர் ஆக்கிரமித்த போதும் பின்னர் 2 ஆண்டுகளாக அந்த பகுதியில் மோதல் நடைபெறாமல் இருந்தது. இந்த நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து ஐரோப்பிய கவுன்சிலில் வீடியோ இணைப்பு வழியே உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி பேசும்பொழுது, இஸ்ரேல் நாட்டிடம் இருப்பது போன்று வான்வழி தாக்குதல்களில் இருந்து தற்காத்துக் கொள்ளும் வகையிலான பாதுகாப்பு விஷயங்கள் எங்களுடைய நாட்டுக்கும் வேண்டும். அதனால் கூடுதலான வான் பாதுகாப்பு உபகரணங்களை தந்து உதவிட வேண்டும் என்று வேண்டுகோளாக கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த தாக்குதலை தொடர்ந்து ரஷ்யாவை கடுமையாக குற்றம் சாட்டி பேசிய செலன்ஸ்கி, ரஷ்யாவின் பயங்கர செயல்களை தடுக்க உலக நாடுகள் முற்பட்டால் அதற்கு உக்ரைனுக்கு போதிய வான் பாதுகாப்பு சாதனங்கள் கிடைத்திருக்க வேண்டும். அப்போது இந்த தாக்குதல் முறியடிக்கப்பட்டிருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். உக்ரைனின் தலைநகர் கீவ் நகரிலிருந்து வடக்கே 145 கிலோமீட்டர் தொலைவில் செர்னிகிவ் நகரம் அமைந்திருக்கின்றது. போருக்கு முன் 2.85 லட்சம் பேரை உள்ளடக்கிய இந்த நகரை 2022ஆம் ஆண்டு பிப்ரவரியில் பெலாரஸ் எல்லையிலிருந்து சென்ற ரஷ்ய பீரங்கிகள் முற்றுகையிட்டு சிறைபிடித்தது. அந்த ஆண்டின் ஏப்ரல் வரை அந்த நகரை கைப்பற்றியிருந்தது. இந்த நிலையில் இந்த பகுதியில் மீண்டும் ரஷ்யா தாக்குதல் தொடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.